ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கே வரல. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவர் பார்த்திங்கன்னா இவங்களை மீட் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லியிருந்திருப்பார். ஹீரோயின் வந்து அவங்க அக்கா ஒர்க் பண்ண கம்பெனியில் தான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கா. அவள் அங்கே போனதுக்கு காரணமே ரிவெஞ்ச் எடுக்க தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா கண்முழிச்சு பார்க்குறான். அவனோட கையில் தான் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அவளோட நெத்தியில் கிஸ் பண்ண, இவன் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை போல். ஸோ இவளும் கிஸ் பண்ணுறா. இப்படியே மாறி மாறி காலங்காத்தாலே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் நேரம் தூங்கு, உனக்கு போய் நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டுருக்கான். அதே சமயம் ஹீரோயினோட அப்பா இருக்காங்கள்ல, அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் கேனை தூக்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. இவனை இன்றைக்கி நம்ம எரிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்பா பார்த்திங்கன்னா ஹீரோயின் கொட்டாயை விட்டுட்டு வந்துட்டுருக்கா. அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏய், நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு. பின்னாடியே பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான். அவருக்கு ஒன்றுமே புரியல. நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? அப்போ நீ யார்? நீ தான் அந்த சிஇஓவா? அப்போ இவ்வளோ வருஷமா என்னோட கடைக்கு எதுக்காக வந்த? எந்த இன்டென்ஷனோட வந்த? ஏன் முன்னாடி எப்படி நிற்ப அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. கீழே உட்காந்து சாரின்னு கேட்டுட்ருக்கான். இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிட்டுருக்கு. என் கூட வா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா போ, உங்கள் அப்பா கூட போ அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். ஸோ வேறு வழியே இல்லாமல் இவளும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வரா. அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. நீ என்ன நினச்சிட்ருக்க? அவங்க அக்காவை கொலை பண்ணவன் கூட நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்பா, அவர் ஒன்றும் கெட்ட பர்சன்லாம் கிடையாது, ரொம்பவே நல்லவர் தான் அப்படின்னு. இவருக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? வாயை மூடிட்டு தானே இருந்தீங்க. உங்களால தான் எங்கள் அம்மாவே இறந்து பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்திருந்து அவங்களே சாகடிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. மரியாதையே இங்கேருந்து போ அப்படின்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் குப்பையில் விழுந்து புரண்ட மாதிரியே நின்றுட்டுருக்கான். ஸோ இவனும் வராளா? என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டில் வரான். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மட்டும் நான் இங்கே இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். மரியாதையே வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ அழுத்தி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா சரிப்பா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணாத, ஃபஸ்ட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரா. சும்மா வீட்டுக்கு போனால் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எங்கள் அப்பாவை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ நாள் அமைதியாகவே இருந்தார், எதுவுமே சொல்ல கிடையாது. இப்படி இருந்தனால தான் எங்கள் அம்மாவே இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அமைதியாக இருந்தது, எதுவுமே ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம் நீ தான். ஒன்றை பாதுகாக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. ஓ, அந்த மாதிரியும் இருக்குமா? என்னை சுற்றி இருக்கிற பசங்களெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் சரிப்பா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. ஹீரோவும் பார்க்குறான், சரி போய் தொலை அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே யூட்டன் எடுத்து ஹீரோவோட ரூம்குள்ளே ஓடிட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜர்க்கினோட பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஏன்ப்பா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேனே அப்படின்ட்டு. முட்டியவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லும்போது ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நேக்கா அந்த ஜர்க்கினை மட்டும் கழட்டிட்டு அப்படியே போய் அந்த சோஃபாவில் உட்காந்துடுறா. இதுக்கு மேலே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, நீ இந்த பெட்டில் படுத்துக்கோ, நான் இந்த கொசுவலையில் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக படுத்துகிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு பயங்கரமாக தூங்கிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இவ வாணியெல்லாம் வடிச்சிருவாளோ நம்ம தலகாணியில். நம்ம தலகாணிக்கு என்ன ஆகும், நம்ம போய் செக் பண்ணுவோமா? இல்லை வேண்டாம், அப்புறம் ஏதாவது நினச்சிப்பா அப்படின்ட்டு அவன் மண்டைக்குள்ளேயே சில விஷயங்களை ஓட்டி பார்த்துட்ருக்கான். இல்லை நம்ம தலகாணியை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்குறான். ஸோ இவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளா, அதை பார்க்கும்போது இவனுக்கு சிரிப்பாக தான் வந்துட்டுருக்க. ஸோ மண்டையெல்லாம் இங்கிட்டும் கிடக்கா. சரி, தலகாணியில் தூக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கண்ணு முழிச்சிட்றா. ஆமாம், என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அப்படியே மடார்னு போட்டுட்டு அவன் ஓடிடுறான். இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. அப்படியே எந்திரிச்சு வரா. ஆமாம், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லைப்பா, நான் உன்னை தலகாணியில் தான் தூங்க வைக்கணும்னு நினச்சேன், வேறு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பாஸு ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட நெத்தியில் ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு இவ பார்த்தீங்கன்னா நான் போய் தூங்குறேன், நீங்களும் நல்லா தூங்குங்க அப்படின்ட்டு போய் படுத்துக்கிறா.
அப்போ தான் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, இவன் மேலே குப்பை அந்த பனியெல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக அடிச்சிருந்துருப்பாரு. எதுக்குடா என் பொண்ணை கொலை பண்ண? அது மட்டும் இல்லாமல் நீ எப்படிடா எனக்கு முன்னாடி வந்து நிற்கிற? தயவு செஞ்சு இங்கேருந்து போ. நீ சாரி கேட்குறதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு பயங்கரமாக அடிச்சிருந்துருப்பாரு. ஸோ இதை எல்லாத்தையுமே இவளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. அதனால தான் இவன் மேலே அந்த குப்பைலாம் இருந்திருக்கும். நீங்கள் ரொம்பவே ஜென்யூனான ஒரு பர்சன் தான், அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்ட்டு அப்படியே தூங்கிடுறா. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே நில்ல, நான் போய் அவனை டைவர்ட் பண்ணுறேன், நீ அப்படியே வெளியே ஓடி போயிரு அப்படின்ட்டு. ஸோ அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. நீ டீ குடிச்சியா, வாயை நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதோ நானே கையில் வச்சுருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் என்கிட்ட இல்லையே, எனக்கு பண்ணி கொடு அப்படின்ட்டு அவனை நைஸாக அப்படியே கிச்சன் பக்கம் கூட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கா. இவ கெட்ட நேரமாக என்னன்னு தெரில, இவனுக்கு தும்மல் வேற வந்துடுது. ஸோ இதை கண்ணாடிக்காரன் கேட்குறான், என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ திரும்ப போகிறான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே பின்னாடி இருந்து பிடிச்சி ஐ லவ் யூன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ இதோடனாச்சும் இவ போயிருந்துருக்கலாம். திரும்பவும் தும்முறாளா, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக பிடிக்கிறேன்னு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே சாய்ச்சி போட்டுறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா முதுகுலலாம் அடிபட்டுருது. அடி போய் தொலை வேண்டி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. அங்கே அந்த ஆன்ட்டி வேற கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே யூட்டன் போட்டு ரெஸ்ட் ரூமுக்கே போயிடுறா. ஸோ இந்த ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. இனிமேல் என் வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கத்துறான். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணி விட்றான். இங்கே பாரு, நம்ம பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸோ அங்கேயே நீ ஒழிஞ்சிக்க அப்படின்ட்டு. இவன் ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் வந்திருக்கான். ஸோ வந்தம்மா ட்ரெஸ்ஸை வாங்கினம்மா போனோமான்லாம் இல்லை, இமேஜினேஷனில் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி அதில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவனோட தங்கச்சி வந்துடுறாங்க. அண்ணா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏய் இது வந்துட்டு பொண்ணுங்க செக்ஷனு, இங்கே எங்களுக்கான ட்ரெஸ் தான் கிடைக்கும், நீ இதுக்கு வந்த அப்படின்னு. எனக்கு தான் வாங்க வந்தேன், எது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அப்படின்னு உளம்புறான். அப்போ ஏதாவது ஒரு பொண்ணை நீ டேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ இந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றா. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக ஹீரோ பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு வந்துடுறான். ஸோ இதெல்லாம் உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் போட்டுக்கோ அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ 2 பேரும் ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த யங் மேனும் செக்ரட்டரி பொண்ணு இருக்காங்களா, அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து கேட்குறான், உங்களை நான் எப்போனாச்சும் ஹர்ட் பண்ணியிருக்கேனா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றும் புரியலையே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறியா அப்படின்னு. ஆமாம் அந்த மாதிரி தான் கண்ணாடிக்காரன் என்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா நான் கூட பயந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இதை ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கும் இந்த ஜுவல்ஸை பற்றி. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ப்ராஜெக்டை செக்ரட்டரி பொண்ணு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யங் மணியும் கண்ணாடிக்காரனையும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்க்குறா, அடடா நம்ம ஆள் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் கோர்த்து விட ஒரு வேலை பார்த்துருக்கான் போலையே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான், என்னப்பா உன்னோட பிளான்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகிறதா ஹீரோவோட தங்கச்சி பார்த்துறாங்க. ஸோ இந்த பொண்ணு தானா அந்த பொண்ணு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. இவனும் வரா, பாஸை பார்க்கறதுக்காக வந்தீங்களா, அவர் இப்போ தான் இங்கேருந்து போனார் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோடய வெட்டிங்க்கு வரீங்களா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. இதுக்கப்புறம் யங் மேனும் செக்ரட்டரி பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க. இந்த யங்கான பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே ஃபன்னாக தான் இந்த இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே யூனிக்காக இருந்தால் தான் பிடிக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி பொண்ணுகிட்ட கேட்குறான், நீ சொல்லு உனக்கு என்ன ஐடியா அப்படின்ட்டு. எனக்கும் யங்மேன் சொன்னது தான் பிடிச்சிருக்கு, ஸோ அவனை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஆன்ட்டிக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே ப்ரப்போசல் ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வரா. அவள் ரூமில் போயிட்டு பார்க்குறா, அவங்க அம்மா அக்கா இவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஏன் ஹீரோ அமுச்சு விட்டா அந்த ஃப்ளவர்ஸ் கூட இல்லை. அவளுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கே பாரு அந்த விஷயங்கள் பற்றி நீ மறந்துடு,
அவங்களாம் உன்னோட ஞாபகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க, நான் பண்ணாலும் அதை பண்ணக்கூடாது அப்படியா? சரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வாழ்கிறேன், நான் சாகும்போது தான் இந்த வீட்டுக்கே வருவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறா. ஸோ லக்கேஜெலாம் எடுத்துட்டு இங்கே பாருங்க, நான் அவன் கூட போகிறேன், அவனுக்கு சப்போர்ட்டாக அவனோட சைடு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. இவர் பல்லஹார்னு விட்டுட்ருக்காரு. நான் போக தான் போகிறேன், அவரை பார்க்க தான் போகிறேன், அவர் ஒன்றும் நம்ம கெட்ட பையன் இல்லை அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜை இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவன் வந்துட்டு நினைக்கிறான், அட திரும்பவும் அவள் வந்துட்டாளா அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா லக்கேஜெலாம் தூக்கிட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்காளா. இதை பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறா. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி சரி அழுகாத அப்படின்ற மாதிரி தேத்திட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ் இருக்கால, அவள் உள்ளே வந்துட்டுருக்கா. அட நீ தனியாக இருப்பேன்னு நினச்சேன், நீ ஒரு பொண்ணு கூட இருக்க, என்னடா இது அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாக இருக்குது, எதுக்குடா இவ ஒன்றை இந்த நேரத்தில் மீட் பண்ண வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நான் குடிக்கிறதுக்காக வந்தேன், சரி வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அவள் ஃபஸ்ட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு. இவளுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அதெல்லாம் முடியாது, நானும் உங்கள் கூட சேர்ந்து குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அந்த பொண்ணு முன்னாடி போயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு முறைச்சிட்டே போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 பேரும் அளவாக குடிச்சிட்டு இங்கேருந்து ஒழுங்காக ஓடிடணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் உட்காடுறான். ஸோ உட்கார்றது பார்த்தீங்கன்னா க்ரஷ் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் உட்காந்துடுறான். இவ பார்க்குறா, என்னவே நம்ம பக்கம் உட்காராம அங்கே உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ் பொண்ணு பார்க்குறா. என்னப்பா இவன் என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு பொறாமையாக இருக்கா, ஏன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா திணறான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்பாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் கூட அப்படின்ற மாதிரி வாங்குறான். ஸோ அதுக்குமே அந்த பொண்ணு பாத்தியா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ குவைட்டாக இருக்கானு, இதனால தான்ப்பா இவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வெறுப்பேத்துறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க கடுப்பாகுது. இந்த க்ரஷ் பொண்ணு பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டா, நைன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் உனக்காக சண்டை போடுறோம், ஸோ உனக்கு யார் வேணும் அப்படின்ட்டு. இவன் பார்க்குறான், எது எனக்காக சண்டை போடுறீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் இப்போ சொல்லு, இப்போ எங்கள் 2 பேர்த்தில் யார் உன்னை ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஏம்மா என்னம்மா பேசுகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கான். இவ பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு கேட்குறா. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ சொல்லுன்னு போட்டு வறுத்தெடுக்கிறா. ஐயோ முடியலையே இவளுக்கு பேசுகிறது அப்படின்ட்டு இவன் பயங்கரமாக குடிச்சு மட்டையாயிடுறான். ஸோ ஒரு கட்டத்தில் இவனை தான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் தூங்க வைக்கிறாங்க, தயவு செஞ்சு தூங்கி தொலை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ஆமாம் உங்களுக்கு ஹீரோவை பற்றி எவ்வளவு தெரியும் அப்படின்னு. முன்னாடி எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ட்டு. உன்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்னை பற்றி என்னத்தை சொல்கிறது, நான் ஏன் இங்கே வந்தேன், ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரில. அது தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் அவனை மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரில அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பதறி போய் கண்ணை முழிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே வரான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் குளிச்சுட்டு டவலோடு நின்று தலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதை பார்த்தோன்னா உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீடு க்ளீன் பண்ணோம், நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே இங்கிட்டு ஓடிட்டுருக்கான். இதுக்கப்புறம் க்ரஷோட அந்த ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கான். ஸோ இவன் பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். அட நீங்கள் வந்துட்டியா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா யாரையும் அங்கே எட்டி பார்த்துட்ருக்கானா. அவளும் கேட்குறாமா யாரை பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, ஹீரோயின் வரதா சொல்லியிருந்தா அப்படின்ட்டு. அட பாவி, உன்னோட ஃபஸ்ட்டு லவ் நான் இங்கே இருக்கேன், ஆனால் என்னை வச்சுட்டு நீ வேறு ஒரு பொண்ணு பார்ப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கத்துறா. சரி வீடு, அவள் என் கூட தான் வரதா சொல்லியிருந்தா அதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கிம் வந்து நின்றுட்டுருக்கா. அட கிம்மும் இங்கே வந்திருக்கானா அப்படின்ட்டு. ஸோ இவனும் ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறான். ஆனால் 2 பேரும் பேசிக்கிறல, அப்படியே பார்த்துட்டே தான் நிற்கிறானுங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் உன் தங்கச்சியை மீட் பண்ண வந்தேன், அவன் இங்கே வரதா சொல்லியிருந்தா அப்படின்ட்டு. எது அவளும் இங்கே வராளா அப்படின்னு. இந்த க்ரஷ் பண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது.
ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படி பேசிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ கிம்மை தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை, நான் இல்லை அப்படின்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது, அதில் சில பிரச்சனைகளை கொண்டு வருவான் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அது நீ தானே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சே கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்குன்னு, ஸோ ஹீரோ ஒன்றை தான் பாதுகாத்துட்ருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டா. அவளுக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சியே மாறிடுது. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறானா, இங்கே பாரு, ஹீரோவுக்கு உன்னோட தேவை எப்போவுமே இருந்ததில்லை, உனக்கு தான் அவனோட தேவை இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அங்கேருந்து போயிடுறான். ஸோ நேராக ஹீரோட்ட வந்து தான் கத்திட்டுருக்கான். நீ என்ன நினச்சிட்ருக்க, எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறியா, எதுக்கு உன் க்ரஷ் கிட்ட இந்த விஷயங்களை சொன்ன அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, எவ்வளோ நாள் நீ இப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன், நான் சொன்னால் கேளு அப்படின்ட்டு. என்னால் முடியாது, நான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரே செகண்டில் போகிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, உன் தங்கச்சிக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், உன் தங்கச்சி சைடு மட்டும் இருக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறானா. அவளுக்கு ஆல்ரெடி தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம், உங்ககிட்ட தான் நான் அந்த விஷயங்களை சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அடுத்து சொல்ல வரான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட தங்கச்சி வந்துடுறாங்க. என்னன்னா ரொம்பவே சீரியஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்க போல அப்படின்ட்டு. ஸோ கிம் ஒரு மாதிரி பார்க்குறானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறுறா, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல். ஸோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, என்னை நீ கூட்டு போ அப்படின்ட்டு ஹீரோ கூட அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ அப்படியே காரில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் சாகணும்னு ஆசைப்பட்றியா, அப்புறம் ஏன் கிம்கிட்ட போய் எல்லா விஷயங்களையுமே சொல்கிற அப்படின்ட்டு. இங்கே பாரு, உனக்கு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டுற அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்கிறது, எனக்கு அவன் தான் வேணும் வேணும் அப்படின்ட்டு. நீ என்ன பைத்தியமா, அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், அதுவும் உனக்கு இந்த விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் உனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் நீ தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க. இப்படியே 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவீங்களா அப்படின்ட்டு. இறந்து போனவங்க திரும்பி வரவா போகிறாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாயிருது. இந்த விஷயத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, அசால்ட்டாக சொல்கிறேன், என்னால் இதுலேருந்துலாம் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோயின் யார் தெரியுமா, அந்த பொண்ணோட தங்கச்சி. அவள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த கம்பெனிக்கே வந்திருக்கா. அப்போ எந்த அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டிருப்பா அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ணா, அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் அப்படி அவங்கள பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இவ பார்த்தீங்கன்னா அந்த செயினை வேற போட்டு வந்திருக்கா. ஸோ இதை 2 பேர் பார்க்குறாங்க, சமஷாக்கு. ஹீரோவோட தங்கச்சி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினோட அக்கா அவங்க 2 பேர் பேசுகிறத கேட்டு ரொம்பவே கஷ்டத்தோடு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ண, இந்த கிம்மோட ஹார்ட்டை வின் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னை மன்னிச்சிரு, சாரி, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஒன்றும் உன்னை ப்ளேம் பண்ணலை, என்னால் முடியலை அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு, அதனால தான் நான் கேட்குறேன், என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, அதை விடுங்க, அந்த நெக்லஸ் உங்ககிட்ட தான் கிம்மு கொடுத்தானா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை எடுக்கிறா. இங்கே பாரு, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஸோ நான் அதை ரிட்டன் கொடுக்கலாம் தான் நினச்சேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு கத்திட்டுருக்கா. அந்த நெக்லஸை நான் கிம்முக்கிட்ட கேட்டேன், ஆனால் அதை வாங்கி அவர் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. எங்கனாச்சும் இப்படி நடக்குமா, 2 பொண்ணுங்க ஒரே நெக்லஸை போட்டுக்கிறது, ஆனால் எனக்கு நடக்குதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க. கையில் வச்சுருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுட்ருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி கிடக்கு. ஸோ அதை எடுத்து கையில் வச்சுட்டு, அவர் இல்லை அப்படின்னா என்னால் இருக்க முடியாது, அவர் எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு கையை பார்த்தீங்கன்னா கிழிச்சுக்கிறா. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னிலேருந்து உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உன்னை நான் வெறுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் கிம்மை வந்து நான் வெறுக்கவே மாட்டேன், அவர் என்ன தான் பண்ணாலும் எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்ட்டு கையை கிழிச்சுக்கிறா. ரத்தமாக கொட்டுது. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கிட்ட வராங்க, இவள் வேற கத்துறா வராத அப்படின்ட்டு. இவளுக்கா ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு கர்ஷிப் எடுத்து கொடுக்க போகிறா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே தட்டி தட்டி விட்டுட்ருக்கா. இங்கே பாரு, நீ வந்துட்டு சாரியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா மறைஞ்சு போயிட, என் கண்ணு முன்னாடி நிற்காத, மறைஞ்சு போயிரு அப்படின்ட்டு கத்திட்டு போயிட்டே இருக்கா.
ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவளோட தப்பு அப்படின்றது எதுவுமே இல்லை. பயங்கரமாக அழுகுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஹீரோயினை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.